பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்றி யோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிந்தனை 69 உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அட்டகாசமான புதிர். 12 கிரிக்கெட் பந்துகள் இருக்கு. 11 பந்து துல்லியமாக சமமான எடையில் இருக்கு. ஒன்னே ஒன்று வித்தியாசமான எடை. அந்த எடை கூட இருக்கா குறையா இருக்கா அப்படின்னு தெரியாது. நம்மகிட்ட ஒரு தராசு, 2 தட்டு இருக்கக்கூடிய தராசு. வள்ளுவர் பணியில் சொல்றதுன்னு சொன்னால் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அது இருக்கு. அந்த தராசை பயன்படுத்தலாம். 3 எடை போட்டு எந்த பந்து எடை வித்தியாசமாக இருக்குங்கிறத தட்டி தூக்கணும். அதுதான் இன்றைய ப்ராப்ளம் புதிர். வாங்க மாற்றி யோசிப்போம். 12 பந்துகளையும் முதல்ல 3 பங்காக பிரிச்சுருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 3ஆக பிரிச்சுட்டோம். முதல் எடை ஒரு தட்டில் 1 2 3 4 போடுறோம். இன்னொரு தட்டில் 5 6 7 8 போடுறோம். 9 10 11 12 தூக்கி தூர வச்சிடறோம். இப்போ இந்த எடை சமமாக இருக்கலாம், சமமாக இல்லாமல் இருக்கலாம். 2 வாய்ப்பு இருக்கு. ரெண்டையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். முதல்ல வாய்ப்பு 1 சமம். சமம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த 4 மொத்தம் 8 நிரபராதிகள் சமமான இடையில இருக்கு. அப்போ குற்றவாளி எங்கே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்? 9 10 11 12 இந்த 4க்குள்ள 1. அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு எடை 2க்கு நம்ம போகணும். எடை 2 ரொம்ப கவனமாக போடணும். நம்ம என்ன நினைப்போம்? 9 10 11 12 தானே குற்றவாளி. அப்போ 9 10 ஒரு பக்கமும் 11 12 ஒரு பக்கமும் வச்சு எடை போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு நினைப்போம். அது சரி வராது, செல்லாது. அதனால கவனமாக இருக்கணும். 9 10 11 எடுக்கிறோம். அது கூட எடை சமமாக இருக்குன்னு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட இந்த 8லேருந்து ஏதாவது ஒரு 3 நான் 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கத்தில் 9 10 11, இன்னொரு பக்கத்தில் 1 2 3. இப்போவும் நமக்கு 3 வாய்ப்புகள் இருக்கு. என்ன? 9 10 11 1 2 3க்கு சமமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். என்னன்னு தெரியாது. ஒவ்வொரு வகையிலையும் அடுத்து இன்னும் மீதி இருக்கக்கூடியது ஒரே ஒரு எடை. அதை போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். வாய்ப்பு 1.1 9 10 11 1 2 3க்கு சமமாக இருக்கு. 1 2 3 ஏற்கனவே நிரபராதி. இதுவும் சமமாக வந்துருச்சுன்னு சொன்னால் இதுவும் நிரபராதி. அப்போ யார் குற்றவாளி? 1 1 12. அந்த 12 தான் குற்றவாளி. அது எடை கூட இருக்கா குறையா இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எடை 3க்கு நம்ம போகணும். இல்லைன்னா எடை 2லேயே நம்ம எது வித்தியாசமான எடைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்து வாய்ப்பு 1.2. ஐயா, இந்த 9 10 11 எடை கூட இருக்கு, 1 2 3 விட கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் குற்றவாளி இந்த 9 10 11க்குள்ளே தான் இருக்கான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஐயும் 10ஐயும் எடை போடுறோம். எடை 3, 9ஐயும் 10ஐயும் எடை போடுறோம். இதுலேயும் 9ம் 10ம் சமமாக இருக்கலாம். குற்றவாளி இந்த 3ல் 1, 9ம் 10ம் சமமாக இருச்சுன்னா 11 தான் குற்றவாளி. அந்த 11 எடை கூடித்தான் இருக்கும். ஏன்னா இந்த 3ம் சேர்ந்து 1 2 3 விட எடை கூடித்தானே இருந்துச்சு. அதனால 11 எடை அதிகமானது. இல்லை, 2ம் சமமாக இல்லை, 9ம் 10ம் சமமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ 1 கூட இருக்கும், 1 குறைவாக இருக்கும். எது கூட இருக்கோ அதுதான் குற்றவாளி. ஏன்னா 3ம் சேர்ந்து கூடி இருக்கு பார்த்தீங்களா? அதனால எடை கூடுனது எதுவோ அதுதான் வித்தியாசமான எடை கொண்டது. ஸோ 3வது எடையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை, 9 10 11 எடை குறைவாக இருக்குது. இதே மாதிரி தான் இந்த 3க்குள்ளே 1 தான். 9ஐயும் 10ஐயும் எடை போட போகிறோம். சமமாக இருந்துச்சுன்னா 11, இல்லைன்னா எது எடை குறைவாக இருக்கோ அதுதான் வித்தியாசமான பந்து. அதனால வாய்ப்பு 1 இந்த 2 எடையும் சமமாக இருந்ததுன்னு சொன்னால் 3 எடையில் குற்றவாளி, வித்தியாசமான எடை பந்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாய்ப்பு 2க்கு போகிறோம். இந்த 1 2 3 4 5 6 7 8 எடைக்கு சமமாக இல்லை. சமமாக இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கும், ஒரு பக்கம் கூடியிருக்கும். இதில் குறைஞ்சதில் குற்றவாளி இருக்கானா இல்லை கூடுனதில் குற்றவாளி இருக்கானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இந்த 8 பேருமே 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 பேருமே சந்தேகத்திற்குரியவர்கள். இதில் ஒரு 4 பேர் எடை குறைஞ்சவங்கிற குற்றத்தை சாட்டுறோம். இன்னொரு 4 பேருக்கு மேலே எடை கூடுனவங்க அப்படிங்கிற குற்றத்தை சாட்ட போகிறோம். அதனால் இந்த 1லேருந்து 8க்குள்ளே இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு சந்தேகப்படுறவங்கள L1 L2 L3 L4 லைட்டாக இருக்கிறவங்க, லெஸ் வெயிட் இருக்கிறவங்க 4 பேர் சந்தேகப்படுறோம்.
அது நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க 4 பேரும் எடை குறைஞ்சவங்கன்னு இல்லை, எடை குறைஞ்சவங்களாக இருப்பாங்கன்னு சந்தேகப்படுறோம். அதே மாதிரி எடை கூடுனவங்கன்னு சந்தேகப்படுறோம். H1 H2 H3 H4. இப்போ 4 நாள் 8 பேர் இருக்காங்க, எடை 2 போடுறோம். இதுலேயும் நம்ம என்ன நினைப்போம், L1 L2 எடுத்துக்கிடுவோம், L3 L4 எடை போடுவோம், பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம். 3க்குள்ளே முடியாது. அதனால் மாற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் இது. நமக்கு H1 H2 எடுக்கிறோம், H3 H4 எடுக்கிறோம், ஒரு L1 கொண்டு வந்து சேர்க்குறோம், ஒரு நிரபராதி நார்மல் வெயிட் இருக்கிறவனையும் சேர்க்குறோம். எடை 2ல் H1 H2 L1 versus H3 H4 N. அதனால் எடை கூடனதுன்னு இருக்கக்கூடிய 2 பேர் ஒரு பக்கம், இன்னொரு 2 பேர் அந்த பக்கம், ஒரு பக்கத்தில் L1, இன்னொரு பக்கத்தில் நிரபராதி. இப்போ மறுபடியும் நமக்கு 3 வாய்ப்புகள் வரப்போகுது. இந்த எடை சமமாக இருக்கலாம், இந்த பக்கம் குறைவாக இருக்கலாம், இந்த பக்கம் கூடுதலாக இருக்கலாம். ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். 2.1 சமமாக இருக்குது, இந்த 3னுடைய எடை இந்த 3னுடைய எடைக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 6 பேருமே நிரபராதிகள். என் எப்போவுமே நிரபராதிங்கிறது நமக்கு தெரியும், எக்ஸ்ட்ராவாக இவங்களும் நிரபராதின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ யார் குற்றவாளியாக இருப்பா? இதில் L1 மட்டும் தான் எடுத்திருக்கோம். L2 L3 L4 இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருக்குள்ளே ஒருத்தன் தான் எடை குறைஞ்சவன். அவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எடை 3 போடுறோம். L2வையும் L3யையும் எடை போட்டு பார்க்குறோம். சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் L4 தான் குற்றவாளி, எடை குறைஞ்சவன். சமமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 2ல் எது எடை குறைஞ்சிருக்கோ அதுதான் எடை குறைஞ்சது, அதுதான் குற்றவாளி. அதனால் சமம்னு இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி எடை குறைவாக இருக்கிறது கூட இருக்கிறதையுமே நம்ம முடிச்சிடலாம். வாய்ப்பு 2.2ல் நம்ம H1 H2 L1 H3 H4 என்னை விட கூடுதலாக இருக்குது அப்படின்னு எடுக்கிறோம். இது அதை விட கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த பக்கத்தில் H3 H4 எடை கூடுனவங்கன்னு தான் குற்றம் சாட்டியிருக்கோம். ஆனால் அவங்களோட இந்த பக்கத்தில் இருக்கிறது கூடுது எடை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவங்க நிரபராதி, H3 H4 நிரபராதி. அது மட்டும் இல்லை, இந்த L1 இங்கே இருக்கான், அவன் எடை குறைஞ்சவன்னு குற்றம் சாட்டியிருக்கோம். எடை குறைஞ்சவன் இருந்தும் இந்த பக்கத்தில் எடை கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனும் நிரபராதி. அதனால் இந்த H3 H4 L1 3 பேருமே நிரபராதி ஆகிட்டாங்க. குற்றவாளி இப்போ நமக்கு யாராக இருக்கணும்னு சொன்னால் H1 அல்லது H2. அதனால தான் இந்த பக்கத்தில் எடை கூடியிருக்கு. H1 H2 அப்படின்னு பார்க்குறதுக்கு 3வது எடை அவங்க 2 பேருக்குள்ளே வச்சால் போதும். H1ஐயும் H2வையும் எடை போட்டு பார்க்குறோம். எது எடை கூடுதோ அதுதான் வித்தியாசமான பந்து. ரொம்ப சிம்பிள். இனி வாய்ப்பு 2.3 H1 H2 L1 H3 H4 என்னை விட எடை குறைவாக இருக்குது. இப்போவும் நம்ம யாரெல்லாம் நிரபராதி அப்படிங்கிறத ஒதுக்கிடணும், யார் குற்றவாளிங்கிறத பிரித்து எடுக்கணும். H1 H2 எடை கூடுனவங்கன்னு குற்றம் சாட்டியிருக்கோம். அவங்க இந்த பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தும் எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க நிரபராதி. H1 H2 2 பேரும் நிரபராதி. L1 அவன் மேலே எடை குறைஞ்சவன்னு தான் குற்றம் சாட்டியிருக்கோம். அதனால் அவனால் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவனும் குற்றவாளியாக இருக்கலாம். H1 H2 நிரபராதி, L1 குற்றவாளியாக இருக்கலாம், இன்னும் நிரூபிக்கலை. H3 H4 கூடுனது தான், அதனால் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்க குற்றவாளியாகவே இருக்கலாம். அப்போ இதில் நமக்கு 3 பேர் மேலே சந்தேகம் இருக்குது. L1 H3 H4 இந்த 3ல் யாரோ ஒருத்தன் குற்றவாளி. இனி எடை 3 நம்ம கையில் இருக்குது. அதுக்கு L1ஐயும் H3யும் எடை போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது கூடனதுன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்பவும் நமக்கு தெரியாது. L1 எடை குறைஞ்சதா இல்லை H3 எடை கூடனதா தெரியாது, திரும்பவும் பிரச்சனைகள் மாட்டிக்கிடுவோம். அதனால் புத்திசாலித்தனமாக H3யும் H4ஐயும் எடை போடணும். இப்போ சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 பேரும் நிரபராதி, அப்போ குற்றவாளி L1 தான். இல்லை 2 வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் 2ல் எது எடை கூடுச்சோ அதுதான் குற்றவாளி, அதுதான் வித்தியாசமான எடையுள்ள பந்து. அதனால் 2 வாய்ப்பு, 2 வாய்ப்புலையும் 3 வாய்ப்புகள் வந்துச்சு. 3 எடை போட்டு நம்ம வித்தியாசமான பந்தை தூக்கிட்டோம். வாங்க மாற்றி யோசிப்போம்.